கிருஷ்ணகிரி மாவட்ட ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் திடீரென நேற்று விரிசல் ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு காரணமாக இந்த மேம்பாலம் வழியாக அனைத்து வகையான வாகனங்களின் போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது. இதனால் ஓசூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு கனரக வாகனங்கள் மட்டும் மாற்றுப்பாதை பயன்படுத்த காவல்துறை அறிவிப்பு. சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையான சூளகிரி, உத்தனபகில்லி, ஓசூர் வழியாக பெங்களூருக்கும் அல்லது கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, உத்தனபகில்லி, ஓசூர் வழியாக பெங்களூர் செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் சேலத்தில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் தருமபுரி, பாலக்கோடு, ராயக்கோட்டை, உத்தனபகில்லி, ஓசூர் வழியாக பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பேருந்து, சரக்கு வாகனம் என பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. அவ்வாறு செல்லும் வாகனங்கள் நகர பகுதிக்கு செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க முக்கிய பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் ஓசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஓசூர் பேருந்து நிலையம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தில் சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பாதையில் மேம்பாலத்தில் பழுது ஏற்பட்டு 1 அடி வரை மேம்பாலம் விலகல் ஏற்பட்டுள்ளது. மேம்பாலத்தில் தூண்களை அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் மேம்பால தளங்களை இணைக்கப்படுகிறது. அங்கு பேரிங் பொருத்தி இணைக்கப்படுகிறது. அந்த இணைப்பில் உள்ள பேரிங் பழுது காரணமாக மேம்பாலம் 1 அடி வரை இணைப்பு பகுதியில் விலகியுள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மேம்பாலத்தில் வாகனம் போக்குவரத்துக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகனங்கள் அனைத்தும் சர்வீஸ் சாலையில் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த மேம்பாலம் அருகில் மாலூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருவதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது மேம்பாலத்திலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதன் காரணமாக சர்வீஸ் சாலையில் மட்டுமே வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.